எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இதை நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சும் சாப்பிட்லாம். எலுமிச்சம்பழம் போட்டு புளிஞ்சு நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரி செய்வோம் இல்லையா, அது மாதிரி சேவை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். தனித்தனியாக சூப்பராக வருது. கருப்பு கவுனி இடியாப்பம் மாவு வச்சுட்டு ஒரு சூப்பரான இடியாப்பம் தான் செய்ய போகிறோம். தண்ணி கொதிக்கிற நேரத்துலேயே இதில் இடியாப்பம் புளிஞ்செல்லாம் நல்லா பூ மாதிரி இருக்கும். இது வந்து எப்படி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக தொலையாம எப்படி செய்யணும், எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இப்போ வந்து நீங்கள் கருப்பு கவுனி இடியாப்பம் வந்து செய்யும் போது ரெண்டு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா ஈஸியாக புளியறதுக்கு. அதாவது தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், பாதியில் உடஞ்சி வந்துடும். கொலன்னு இருந்து உடஞ்சி வந்துடும். இடியாப்பம் செஞ்சிங்கன்னா என்ன ஆயிரும், கொலன்னு ஆகும். சரிங்களா? அதே வந்து இடியாப்பம் மாவு வந்து தண்ணி பத்தாமல் இருந்ததுன்னா கல் மாதிரி அப்படியே நீளமாக வரும். புளிஞ்சதுக்கப்புறம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி புளியறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருப்பு கவுனி மாவுக்கு நீங்கள் இடியாப்ப மாவுக்கு என்ன பண்ணணும், 1 டம்ளர் இடியாப்ப மாவு, அதாவது கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளருக்கு கம்மியாக பச்சரிசி சேர்த்துக்குங்க. பச்சரிசியை சேர்த்து நீங்கள் வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்து வறுத்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இட்லி பானையில் வேக வச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா வறுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இடியாப்ப மாவு. இதை வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துக்குவோம். பாருங்க, நல்லா தட்டிட்டு நல்லா கூச்சலாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். தேவைன்னா பார்த்துட்டு கடைசியாக உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடணும். பாருங்க, இன்னொரு 3/4 டம்ளர் ஊற்றிட்டு இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கரெக்டாக 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்தது எனக்கு. எடுத்தாலே நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் போதும். பாருங்க, கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க, ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால ஈரம் பண்ணிட்டு இப்போ இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்க, இது 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால இந்த அளவுக்கு ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மாவு பிசையும் போது வெடிப்பு வரக்கூடாது. மாவில் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வரணும். இடியாப்ப மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. வாங்க இப்போ இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். பாருங்க, லேசாக அந்த மாதிரி நெய் வந்து தடவிக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். அதுக்காக பாருங்க, மாவு வந்து கலந்து வச்சோன்னா இந்த மாதிரி தட்டை வச்சு மூடி வச்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வந்து குழாயில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது 2 டைப் உங்களுக்கு புழிஞ்சு காட்டுறேன்.
பாருங்க, இது ஒரு இதில் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்க. பாருங்க, இப்போ இந்த இடியாப்ப குழாயில வச்சு உங்களுக்கு புளிஞ்சு காட்டுறேன். பாருங்க, சூப்பரா உங்களுக்கு வந்து 2 குழாயிலையும் உங்களுக்கு வந்து இடியாப்பம் புளிஞ்சு காமிச்சிட்டேன். வாங்க இதை வேக வச்சிடலாம். பாருங்க, தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும். இதை எடுத்து அப்படியே இட்லி பானையில வச்சிடலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருந்தது. இடியாப்பத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இது வந்துடும். சீக்கிரமா வெந்துடும். ஒரே ஈடுதான் ஊற்றிருக்கோம் அப்படிங்கறதுனால சீக்கிரமா வெந்துடும். உங்களுக்கே தெரியும் இது வந்து எவ்வளவு ஈஸியா இருந்தது அப்படின்ட்டு. சூப்பரா இந்த மாதிரி தட்டு இடியாப்பமும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பானையில வச்சோம் நீங்க வந்து இடியாப்பம் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வெந்ததுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி குழஞ்செல்லாம் போகாது. ரொம்ப நல்லா இருக்கும். இது வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, இப்ப நம்ம கிட்ட கருப்பு கவுனி அரிசி இடியாப்பமாவும், வெள்ளை இடியாப்பமாவும், மாப்பிள்ளை சம்பா இடியாப்பமாவும், அதுக்கப்புறமா பலதானிய இடியாப்பமாவும் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்துலயுமே நம்ம வந்து புட்டு, கொல்கட்டை எல்லாமே நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்தியாவும் இருக்கும். பாருங்க, இப்ப எடுத்து பார்க்கலாம். கருப்பு கவுனி இடியாப்பமாவும் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லேசா வந்து தண்ணியை தெளிச்சுக்கலாம். பாருங்க, இடியாப்பம் பாருங்க, இதுலயே இந்த தட்டுல உள்ளதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து நீங்க சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தேங்காயை கொஞ்சமா அப்படி போட்டு பாருங்க. இதுல வந்து பனங்கல்கண்டை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பனங்கல்கண்டையும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்க, நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இதை நீங்க தாளிச்சும் சாப்பிடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சும் சாப்பிடலாம். எலுமிச்சம்பழம் போட்டு புளிஞ்சு நீங்க வந்து எலுமிச்சம்பழம் சாதம் மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சேவை மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. தனித்தனியா சூப்பரா வருது. ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியோட இடியாப்பம் மாவு வச்சுட்டு நல்ல ஒரு சூப்பரான இடியாப்பம் செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே பூ மாதிரிங்க பாருங்க, எப்படி நல்லா பூ மாதிரி கொட்டுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பிசு பிசுன்னு இருந்தால் இந்த மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு வந்து இடியாப்பம் கொட்டாது. பாருங்க எவ்வளோ நல்ல இடியாப்பம் பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி இடியாப்பம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வைங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.